விதி மீறி வேல்முருகன் நடந்து கொண்டது வேதனை தருவதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பேரவையில் வேல்முருகன் பேசினால் நான் அவையில் அமர்ந்து கேட்பேன், நல்ல கருத்துக்களை கூறுவார் என்றும், ஆனால் தற்போது விதிமீறி வேல்முருகன் நடந்து கொண்டது வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேரவைத் தலைவருக்கு முதலமைச்சர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். வேல்முருகன் ஒருமையில் பேசியது மற்றும் அமைச்சர்களை கை நீட்டி பேசியதை ஏற்க முடியாது என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிஹரன், சட்டப்பேரவையில் என்ன நடந்தது, விவரங்கள் என்ன? தமிழக சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வரும் நிலையில நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்துல இன்றைய தினத்துல பாமக சார்பில் பாமகவின் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி அவர்கள் உரையாற்றி வந்திருந்தார். அப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த விவாதம் நடைபெற்றிருந்த சூழலில் பல்வேறு கட்சியினரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். அப்போது அதனைத் தொடர்ந்து அந்த 69% இடஒதுக்கீடு குறித்து அதிமுக தரப்பிலும் விவாதங்கள் இருந்த வேல்முருகன் தனக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை வைத்திருந்தார். அவருக்கு உரிய நேரம் அளித்திருந்த நிலையில அடுத்த உறுப்பினர் பேசுவதற்காக போதிய நேரம் முடிந்துவிட்டது. அதற்காக அவருக்கு வாய்ப்பு தர முடியாத ஒரு பட்சத்தில் தொடர்ச்சியாக அவரை அமரும்படி சபாநாயகர் அவர்கள் அறிவித்திருந்தார். ஆனால் வேல்முருகன் தனக்கு வாய்ப்பு தர வேண்டும் என மீண்டும் சபாநாயகர் இருக்கையின் அருகே வந்து கோஷம் எழுப்பி உரிமையில் பேசியதாக சபாநாயகர் பேசும்போது தெரிவித்திருந்தார். வேல்முருகன் அதாவது உரிமையில் அமைச்சர்களை நோக்கியும் பேசியதாக சபாநாயகர்கள் தெரிவித்திருந்த நிலையில ஒரு கட்டத்துல வேல்முருகன் அவையை மீறி நடந்து கொண்ட சம்பவம் வேதனை அளிக்கிறது என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். வேல்முருகன் செயலை அனுமதிக்க முடியாது. வேல்முருகன் பேசினால் நான் அமர்ந்து கேட்பேன், நல்ல கருத்துக்களை கூறுவார். ஆனால் இன்று அவர் நடந்து கொண்ட விதம் அதிக பிரச்சனைத்தனமாக நடந்து கொள்வதாக வேதனை அளிக்கிறது என அவர் மீது பேரவைத் தலைவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில முதலமைச்சர் அவர்கள் உறுப்பினர் மீது நடவடிக்கை என்று கூறுவது மிக குறைந்த அளவில் நடைபெற்று வரும் நிலையில, அதுவும் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் மீது இத்தகைய ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. வேல்முருகன் மீது செயல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என சபாநாயகர் தெரிவித்திருந்தார். இது வேல்முருகன் உரிமையில் பேசியதையும் அமைச்சர்களை கை நீட்டி பேசியதை ஏற்றுக்கொள்ள முடியாது என சபாநாயகர் தெரிவித்திருந்த நிலையில இது போன்ற செயல்களை திருத்திக் கொள்ள வேண்டும், இதுபோல் யார் நடந்தாலும் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வேல்முருகனுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுத்து அந்த பிரச்சனையை முடிவெடுத்திருந்தார் சபாநாயகர் அவர்கள். விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.